மலை கிராமங்களில் கள்ளத்தனமாக விற்கப்பட்ட மதுபானங்கள். மது பாட்டில்களை சுக்கு நூறாக உடைத்த பெண்கள். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை ஊராட்சியில் கள்ளத்தனமாக மது விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் பெண்கள் இணைந்து நடத்திய போராட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிறுமலை ஊராட்சி சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் 7 உட்கிராமங்களை உள்ளடக்கியது. கடல் மட்டத்திலிருந்து 1600 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த மலை கிராமத்தில் விவசாயமே மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது. வனப்பகுதி மிகுந்து காணப்படுவதால் இங்கு அரசு மதுபான கடைகள் இல்லை. எனினும் நீண்ட நாட்களாகவே கள்ளத்தனமான மது விற்பனை நடைபெறுவதாக புகார்கள் எழுந்து வந்தன. சிறுமை மலைப்புதூர் பகுதியில் மே 22ஆம் தேதி நடைபெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழாவின் போது அப்பகுதியில் உள்ள ஒரு பெட்டிக்கடையில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த சம்பவத்திற்கு முன்னதாக கோவில் திருவிழா ஊர்வலத்தின் போது போதையில் வந்த 3 இளைஞர்கள் அருவாளை காட்டி மிரட்டியதாகவும் அவர்களில் 2 பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த தொடர்ச்சியான சம்பவங்களால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பெட்டிக்கடையில் 24 மணி நேரமும் மது பாட்டில்கள் விற்கப்படுவதால் ஏற்படும் சமூக சீர்கேடுகளை சுட்டிக்காட்டி திடீரென கடைக்குள் புகுந்தனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்களை எடுத்து சாலையில் வீசி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மேலும் கள்ளத்தனமான மது விற்பனையை காவல்துறையினரும் வனத்துறையினரும் உடனடியாக தடுத்து நிறுத்த கோரி அரசு பேருந்தை மறித்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பெண்கள் ஆவேசத்துடன் கையில் கிடைத்த மது பாட்டில்களை நொறுக்கினர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் பொதுமக்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யப்பட்ட கடைக்குள் நுழைந்து மது பாட்டில்களை எடுத்து சாலையில் வீசி போராட்டம் நடத்திய இந்த சம்பவத்தின் காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.